ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா ஜிடி 2020-21ஓட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஒன்னோட சப்ஜெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். வொக்காபுலரி ஆல்ரெடி ஒரு 470 இது பார்த்துட்டோம். ஓகேவா? வொக்காபுலரிஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு ரிமைனிங் பார்த்துருவோம். வீடியோ நீங்கள் வந்து 2x ஸ்பீட்லேயே வச்சு கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வேணும், இப்போ நடத்துகிற பிடிஎஃப் வேணும்னா டெலகிராம் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் கீழே, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாட்காஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோவாகவும் போட்டிருப்பேன். நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். எக்ஸாம் போகிறீங்கன்னா வீடியோ எல்லா நேரமும் பார்க்க முடியாது, அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன் ஆன்டிடோட் அப்படின்னு. ஆன்டிடோட்னா அந்த மாற்று மருந்து. அடுத்தது வந்து ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் கொல்லி. ஆன்டிஜென் அப்படின்னா வந்துட்டு a toxin or other foreign substance which induce an immune response in the body, especially the production of antibodies. Antigen antibodies. ஆன்டிஜெனுக்கு பார்த்துக்கோங்க, இதுதான் மீனிங். இங்கிலீஷ் மீனிங்கே இது கொடுத்துட்டேன். எக்ஸாமில் நம்மளுக்கு எப்படி இப்படி தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக்னா சினானிம்ஸ். இது சினானிம்ஸ் எல்லாம் ஒன் சப்ஜெக்ஷன். கிருமி நாசினி. எதுக்கு? ஆன்டிசெப்டிக்னா கிருமி நாசினி, இந்த வேப்பிலை இதெல்லாம் சொல்லுவாங்க அதுமாரி. அதே டவுன் போர் அப்படின்னா பெருமழை. ஸ்டீம் அப்படின்னா ஓடை. டியூ அப்படின்னா பனி. ட்ரிஸ்ஸில் அப்படின்னா தூறல். ஓகேவா? ட்ரிஸ்ஸல்னா மலை தூறல், டவுன் போர்னா பெருமழை, பனினா டியூ. டியூ பாயிண்ட் அப்படின்லாம் இதில் சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், அதுமாரி. அதுக்கு அடுத்தது சினானிம்ஸா ஆன்டனிம்ஸ் இருக்கு. டைவர்ஜ். டைவர்ஜ்னா வேறுபட்டு இருக்குது. டைவர்ஜ்னா வேறுபட்டுறது. அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்னன்னா கன்வெர்ஜ், ஒன்றிணைஞ்சு இருக்கிறது. ஓகேவா? அடுத்து டிபோர்ட்னா புறப்பட்டுறது. கான்ட்ராஸ்ட்னா மாறுபாடு. அதுக்கப்புறம் வந்துட்டு சப்மெர்ஜ் அப்படின்னா மூழ்கிறது. ஓகேவா? அடுத்தது சினானிம்ஸ். ஹர்டலுக்கு வந்து சினானிம்ஸ் வந்து அப்டக்கிள். ஹர்டில் அப்படின்னா தடையா இருக்கிறது. அப்டக்கிள் அப்படின்னாலும் தடையாக இருக்கிறது. ஓகேவா? ரெடிமெண்ட் அப்படின்னா அடிப்படை. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பாராட்டு. அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் அப்படின்னா உதவி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆன்டனிம்ஸ் இருக்கு. சேஸ்ட் அப்படின்னா கற்பு அப்படின்னு மீனிங். விசியஸ்னா தீய. கருப்ட் அப்படின்னா ஊழலான. சேஸ்னா கற்பு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு என்னன்றதோட நீங்க பார்த்துக்கோங்க. CHASTE. அதுக்கடுத்தது க்ரூவல்னா கொடூரமான. விர்ச்சஸ் அப்படின்னா நல்லொழுக்கம் உள்ள. ஓகேவா? இது வந்து சேஸ்ட்டுக்கு கருப்ட் தான் வந்து ஆன்டனிம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பேண்ட்ரினா வந்துட்டு சரக்கு அறை. சாங்சுரி அப்படின்னா சரணாலயம். அவியரினா பறவை கூடம். டன்னரி அப்படின்னா தோல் பதனிடும் தொழிற்சாலை. ஓகேவா? தோல் பதனிடும் தொழிற்சாலை, அதான் வந்து டன்னரி. அதுக்கடுத்தது அம்யூசிங்னா வேடிக்கையானது. இதுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. லாஃபபிள். அம்யூசிங்னா வேடிக்கையானது. லாஃபபிள்னா சிரிக்கக்கூடியது. நம்ம பழப்பு சிரிக்குதுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி. அந்த டல்லுனா மந்தமான. டயர்சோம் அப்படின்னா அலுப்பான. வைஸ் அப்படின்னா விவேக உள்ள. ஓகேவா? இதோட வந்துட்டு ஜிடி 2020-21 சினானிம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஷிஃப்ட் பெர்ஷோட்னா அறிவுறுத்துறது, வற்புறுத்துறது, இந்த மாதிரி மீனிங்னு பார்த்தோம். இதுக்கு ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஹல்ட் அப்படின்னா நிறுத்தம். அறிவுறுத்துறது. ஹல்ட்னா நிறுத்தம். அடுத்தது லீடுனா வழி நடத்துறது. கோக்ஸ் அப்படின்னா இனிமையாக பேசி ஒரு இதை ஒப்ப செய்கிறது. ஓகேவா? ஒத்துக்க வைக்கிறது, இனிமையாக பேசி, அதான் கோக்ஸ் அப்படின்னு. அடுத்து ஸ்வே அப்படின்னா அதிகாரம். SWAY. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. பெர்ஷோடுக்கு வந்து ஹல்ட், அதான் வந்து ஆன்டனிம்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன்ஸ்.
சென்ஸ், சென்ஸ்னா உணர்வு. அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. நேக் அப்படின்னா சாமர்த்தியம். பேஷன் அப்படின்னா வேட்கை. இன்விஜிலேட்டர்னா தெரியும், தேர்வு கூட கண்காணிப்பாளர். டிடெக்டிவ் அப்படின்னா ஒரு இதை கண்டுபிடிப்பாங்களே, கிரிமினல்ஸை, இந்த மாதிரி இது. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா ஆய்வு பணி, எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து இன்வென்டர், இன்வென்டர்னா கண்டுபிடிப்பாளர். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள இன்வென்டர் கிடையாது, இன்வென்ஷன் அந்த. அதே ரிலேயபிள், ரிலேயபிளுக்கு சினானிம்ஸ் வந்துட்டு நம்பகமானது. ஓகேவா, நம்பகமான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், ரியலபிள் பர்சன் அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு ட்ரஸ்டட், அதான் வந்து சினானிம்ஸ். ஓகேவா, நம்பிக்கையான, நம்பகமான. அதே இன்டெலிஜென்ட்னா புத்திசாலி. ஃபார்ச்சுனேட் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. வெல்த்தினா செல்வந்தர். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன். எல்யூசிம் அப்படின்றது ELYSIUM, எல்யூசிம் அப்படின்றது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மரணத்தை செல்லும் இடம். ஓகேவா, சொர்க்கத்துக்கு போகிறாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. யுட்டோபியா அப்படின்னா கற்பனை உலகு, கற்பனையில் வாழ்றது. ஈடன் அப்படின்னா வந்துட்டு ஈடன் கார்டன் ஒரு கிரவுண்ட் இருக்குது கிரிக்கெட்டில். காட்டு விலங்கின் குகை அல்லது குடியிருப்பு. அடுத்தது வந்துட்டு அர்கேடியா, அர்கேடியானா நாட்டுப்புற கொலில் அப்படின்றது. ஓகேவா, அர்கேடியா. அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரே, இது வந்து சினானிம்ஸ் கேட்டுக்காங்க. ஸ்ட்ரேனா வழி தவறி போகிறது. ஓகேவா, அதுக்கு வந்து ஹோம்லெஸ், வீடற்ற, அதுதான் வந்து சினானிம்ஸ். கேஷுவல் அப்படின்னா சாதாரணமான, கேர்லெஸ்னா கவனக்குறைவான, ஃபிக்கல் அப்படின்னா வந்துட்டு நிலையற்ற. ஃபிக்கல்னா நிலையற்ற, மற்ற இது கூட ஈஸியாக இருக்குது, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்தது மோனோடோனஸ் அப்படின்னா ஏகப்பட்ட, மோனோடோனஸ்னா ஏகப்பட்ட. அதுக்கு வந்து ஆன்டானிம்ஸ் வந்து வேரிட் அப்படின்னு இருக்கு, பல்வேறு. எனக்கு தெரிஞ்சு மோனோடோனஸ்க்கு வந்து ஏகப்பட்ட இருக்காது. மோனோடோனஸ்னா தனித்து இருக்கிறது, அந்த மாதிரி ஒருமையை குறிக்கும். வேரிடுங்கிறது பல்வேறு, பழமையை குறிக்கிறது. இதுக்கு வந்து ஏகப்பட்ட மீனிங் கிடையாது, தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னா எலாபரேட்னா விரிவான, சியர்ஃபுல்னா மகிழ்ச்சியான, சேஞ்சிங் அப்படின்னா மாறுறது, மாறும். ஓகேவா, சேஞ்சிங். அவ்வளோதான், இதோட ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அடுத்த இதில் பார்ப்போம். எனக்கு வாய்ஸே ஒரு மாதிரி இதாகுது கண்டினியூஸாக பேசுகிறதுனால. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.